हाय फ्रेंड्स वेलकम टू याशिका कश्मीर चैनल इनकी நம்ம பார்க்க போற டிஷ் ஸ்வீட் ஐட்டம் தான் பாதுஷா வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஈஸியா அதுக்கு நான் முதல்ல 2 அழாக்கு மைதா எடுத்துர்க்கேன் ஜலிச்சு எடுத்துக்கோங்க அதுல 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க பிசைஞ்சு நடுவுல கொஞ்சமா கேப் பண்ணிட்டு 2 ஸ்பூன் நெய்யை நல்லா உருக்கிட்டு ஊத்திக்கோங்க 1 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க கெட்டியான தயிர் புளிப்பு இல்லாத தயிரா எடுத்துக்கோங்க போட்டுட்டு விரலை மட்டும் யூஸ் பண்ணி மாவை பிசைஞ்சு விடுங்க உள்ளங்கையால் பிசைய வேண்டாம் விரலால் மட்டும் பிசைஞ்சிட்டு நல்லா ஃபுல்லாக கிளறி விடுங்க அதுலேயே தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்போதைக்கு பிசைஞ்சிட்டோம்னா இப்படி பிடிச்சோம்னா பிடிக்க வரணும் உதுத்துட்டோம்னா உதிரணும் அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் அதுதான் கரெக்டான பக்குவம் அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க ரொம்ப ஊற்ற வேண்டாம் பிசைஞ்சிட்டு நார்மலாக மாவு பிசைகிற மாதிரி பிசைச்சிக்கோங்க சப்பாத்தி மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பிசையணும்னு அவசியம் கிடையாது இது நார்மலாக பிசைஞ்சாலுமே போதும் பிசைஞ்சிட்டு இது ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சுட்டு உருட்டிக்கோங்க சின்ன சின்ன உருண்டிங்களாக உருட்டிட்டு அது நடுவில் ஒரு கட்டை விரலால் அழுத்தி ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது பாதுஷா ஷேப்பில் வந்துடும் அது எல்லாமே அந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ சக்கரை பாகு பண்ணலாம் 2 அழாக்கு நம்ம மைதா எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி 2 அழாக்கு சக்கரை எடுத்துக்கோங்க 1.25 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சிக்கோங்க அதில் ஏலக்காய் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க குங்குமப்பூ இருந்தால் போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கரைச்சிட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சிட்டு கொதிக்க விட்டுட்டு சும்மா கொஞ்ச நேரம் கொதிச்சதுன்னா போதும் ஒரு கம்பி பதம் அளவு வந்துச்சுனாலுமே போதும் ரொம்பலாம் வரணும்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக இந்த மாதிரி வந்தாலுமே போதும் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதுஷாவெல்லாம் எடுத்து எண்ணெயில் பொரித்து சூடாக இருக்கும் போதே அந்த பாகில் போட்டுடுங்க பாகு சூடாக இருக்கும் போது போட்டிங்கன்னா தான் நல்லா ஊறும் ஒரு 1 hour அப்படி ஊறிடுச்சுன்னா எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்